அன்பான சாய் பக்தரே, நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கலங்குகிறாயா? நான் எல்லோருக்கும் நல்லது தானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த துரோகம் என்று உன் மனம் கதறுகிறதா? பதற்றப்படாதே, உன் கண்ணீரை துடைக்க உன் சாய்பாபா வந்து விட்டேன். இன்று நான் உனக்கு சொல்லப்போக்கும் இந்த ரகசியம் உன் வாழ்க்கையில் நீ இனி ஏமாறாமல் இருக்க உதவும் ஒரு கவசம். உன் கூடவே இருந்து உன்னை குழி தோண்டி புதைக்க நினைக்கும் அந்த 3 மனிதர்கள் யார்? அவர்களை இப்போது அடையாளம் கண்டுகொள். அன்பான சாய் பக்தரே, இந்த உலகம் ஒரு மாயை. இங்கே முகம் பார்த்து பேசுபவர்கள் அனைவரும் அகம் பார்த்து பழகுவதில்லை. பாபா நான் சொல்கிறேன், உனக்கு அன்பை போதித்த அதே வேளையில் அறிவோடும் விழிப்புணர்வோடும் வாழவும் சொல்லிக் கொடுக்கிறேன். சிலர் உன் முன்னே தேனாக பேசுவார்கள், ஆனால் அவர்கள் இதயத்தில் விஷம் கலந்திருக்கும். அந்த விஷம் உன்னை தீண்டும் முன் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்க வேண்டியது அவசியம். அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவு உனது வாழ்நாள் பாடமாக அமையப் போகிறது. நான் சொல்லப்போகும் இந்த 3 வகை மனிதர்களை நீ அடையாளம் காண தவறினால் நீ சம்பாதித்த நிம்மதி, நீ பெற்ற செல்வம், பெயர் அனைத்தும் மணல் கோட்டையாய் சரிந்துவிடும். நான் உன்னை பயமுறுத்தவில்லை, உன்னை எச்சரிக்கிறேன். உன்னை காப்பாற்றுவது என் கடமை. உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ மன்னிக்கலாம், ஆனால் அவர்களை மீண்டும் நம்பி உன் வாழ்க்கையை அவர்களிடம் ஒப்படைக்காதே. பாபா சொல்லும் அந்த ஆபத்தான 3 நபர்கள் யாரென்று உனக்கு தெரியுமா? இந்த உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளும் முன் உன் மனதார ஓம் சாய்ராம் என்று ஒரு முறை சொல். உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நான் சொல்லும் அந்த ரகசியங்களை கவனி. பாபா எச்சரிக்கும் அந்த முதல் வகை மனிதர் யார் தெரியுமா? அன்பான சாய் பக்தரே, முதல் வகை மனிதர் மிகவும் ஆபத்தானவர். இவர்களை நான் இருமுகம் கொண்டவர்கள் என்று அழைக்கிறேன். இவர்கள் உன் முன்னே வரும்போது தேனை போன்று இனிமையான சொற்களை பேசுவார்கள். நீதான் என் உயிர், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று உன்னை புகழ்ச்சி மலையில் நினைப்பார்கள். ஆனால் அதே மனிதர்கள் நீ அங்கிருந்து நகர்ந்த அடுத்த நொடியே உன் முகத்துக்கு பின்னால் உன்னை பற்றி இழிவாக பேசுவார்கள். இவர்களின் சிரிப்பு உதட்டோடு முடிந்துவிடும், அது ஒருபோதும் இதயத்திலிருந்து வராது. இவர்களை அடையாளம் காண்பது கடினம், ஆனால் இவர்களின் ஒரு குணம் இவர்களை காட்டி கொடுத்துவிடும். அது என்ன தெரியுமா? உன்னுடன் வந்து மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவார்கள். நிச்சயம் மற்றவர்களிடம் சென்று உன்னை பற்றியும் தவறாக பேசுவார்கள். இதுதான் அவர்களின் அடையாளம். அன்பான சாய் பக்தரே, என்னிடம் பலர் வருவார்கள். ஒருவன் வருவான், பாபா நான் உங்களின் தீவிர பக்தன் என்பான். ஆனால் வெளியே சென்றதும் என்னை ஏளனம் செய்வான், மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பான். பாபா சொல்கிறேன் கேள், பகல் வேஷமிடும் மனிதர்களுக்கு காலம் பதில் சொல்லும். ஆனால் அத்தகைய மனிதர்களிடம் உன் ரகசியங்களை நீ பகிர்ந்தால் அது உனக்கே வினையாக முடியும். உன்னுடைய பலவீனம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை வைத்தே உன்னை வீழ்த்த பார்ப்பார்கள். இவர்கள் உன் வெற்றியில் பங்கு கொள்வார்கள், ஆனால் உன் தோல்வியில் முதலில் உன்னை கைவிட்டு ஓடுவார்கள். முகஸ்துதி செய்வர்களை கண்டு மயங்காதே. உன்னை ஒருவர் அளவுக்கு அதிகமாக புகழ்கிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு சுயநலம் ஒளிந்திருக்கிறது என்ற அர்த்தம். உன் குறைகளை உன் முகத்திற்கு நேராக சொல்லி உன்னை திருத்த நினைக்கும் கசப்பான மனிதன் மேலானவன். ஆனால் உன் தவறுகளை மறைத்து உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் இனிமையான மனிதன் உனக்கு யமன் போன்றவன். இவர்களிடம் நீ எப்படி பழக வேண்டும்? வெறுக்காதே, சண்டையிடாதே, ஆனால் தூரத்திலிருந்து கவனி. அவர்களுக்கு உன் இதயத்தின் கதவுகளை திறக்காதே. உன் ரகசியங்களை உன் மௌனத்திற்குள் இருக்கட்டும். அன்பான சாய்பக்தரே, நினைவில் கொள், உண்மை ஒருபோதும் உறக்கமிடுவதில்லை. காலம் வரும்போது இவர்களின் முகமுடிகள் கலன்றுவிடும். அன்று நீ வருத்தப்படக்கூடாது என்றால் இன்றே எச்சரிக்கையாக இரு. இவர்கள் உன் அமைதியை குலைக்க அனுமதிக்காதே. சாய்பாபா இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? இப்போது அதைவிட ஆபத்தான 2வது வகை மனிதரை பற்றி பார்ப்போம். அவர் உன் முன்னே நண்பனை போல தெரிவார், ஆனால் உன் வளர்ச்சியை தடுக்கும் தடையாக இருப்பார். அவர் யார்? அன்பான சாய் பக்தரே, இவர்கள் உன்னுடன் தான் இருப்பார்கள், உன்னோடு தான் உணவருந்துவார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வந்து ஆறுதல் சொல்வது போல நடிப்பார்கள். ஆனால் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது, உனக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது உன் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான தருணமோ வரும்போது அவர்களின் முகத்தில் அந்த உண்மையான புன்னகை இருக்காது. மேலோட்டமாக வாழ்த்துக்கள் என்று சொன்னாலும் அவர்களின் கண்களில் அந்த பொறாமை தாராளமாக காட்டிவிடும். பாபா நான் சொல்கிறேன் கேள், பொறாமை என்பது ஒரு தீ. அது முதலில் வைத்திருப்பவனை தான் எரிக்கும், பிறகுதான் மற்றவர்களை சுடும். இந்த வகை மனிதர்கள் எப்போதும் உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இவனுக்கு மட்டும் எப்படி இது கிடைத்தது, இவன் எப்படி இவ்வளவு உயரத்தில் இருக்கிறான் என்று எண்ணி எண்ணியே அவர்கள் மருகி கொண்டிருப்பார்கள். உன் மகிழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பாரமாக தெரியும். இவர்கள் உனக்கு தரும் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? உன் தன்னம்பிக்கையை மெல்ல மெல்ல உடைப்பார்கள்.
இது என்ன பெரிய விஷயம், இது அதிர்ஷ்டத்தில் கிடைத்தது என்று உன் உழைப்பை கொச்சைப்படுத்துவார்கள். பொறாமை கண்டோர்களின் கண்கள் உன் மீது படும்போது உன் நேர்மறை ஆற்றல் குறையத் தொடங்கும். இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி மௌனம். உன் எதிர்கால திட்டங்களை, உன் ரகசிய கனவுகளை, உன் அடுத்த கட்ட வளர்ச்சியை இவர்களிடம் முன்கூட்டியே சொல்லாதே. சில காரியங்கள் நடந்த பிறகு உலகுக்கு தெரியட்டும். உன் வெற்றியின் சத்தம் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். யாரிடமும் எதை சொல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக வேண்டும். உன்னை பார்த்து பெருமைப்படுபவர்களிடம் உன் மகிழ்ச்சியை பகிர். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம் உன் மௌனத்தை பகிர். பொறாமைப்படுபவர்களை கண்டு கோபப்படாதே, அவர்களின் மீது பரிதாபப்படு. ஏனெனில் அவர்கள் தங்கள் வாழ்வை ரசிப்பதை விட உன் வாழ்வை பார்ப்பதிலேயே காலத்தை கழிக்கிறார்கள். அவர்களை மன்னித்துவிட்டு உன் பாதையில் நட. அன்பான சாய் பக்தரே, 3வது வகை மனிதர்கள் இவர்கள் மிகவும் சாதுரியமானவர்கள். இவர்களை நான் பயன்படுத்தி தூக்கி எறிபவர்கள் என்று அழைக்கிறேன். இவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நள்ளிரவாக இருந்தாலும் உன் கதவை தட்டுவார்கள். அப்போது நீதான் அவர்களுக்கு கடவுள், நீதான் அவர்களுக்கு எல்லாமே. உன்னை உயர்த்தி பேசுவார்கள், உன் காலில் விழுந்து கூட உதவி கேட்பார்கள். ஆனால் அவர்களின் காரியம் முடிந்த அடுத்த நிமிடமே நீ செய்த 1000 நன்மைகளை மறந்து விடுவார்கள். நீ யாரென்றே தெரியாதது போல கடந்து போவார்கள். இந்த வகை மனிதர்கள் உன் அன்பையும் உன் நேரத்தையும் உன் உழைப்பையும் உறிஞ்சி கொள்வார்கள். ஒரு கட்டத்தில் உன்னால் உதவி செய்ய முடியாத சூழல் வரும். இவன் என்ன பெரிய ஆளா, இவன் எனக்கு என்ன செய்தான் என்று உன்னையே குறை கூறுவார்கள். இவர்களிடம் நீ காட்டும் அதிகப்படியான அன்பு இவர்களுக்கு ஒரு அதிகாரமாக தெரியும். உன்னை ஒரு கருவியாக மட்டுமே பார்ப்பார்களே தவிர ஒரு மனிதனாக மதிக்க மாட்டார்கள். இவர்களிடம் எச்சரிக்கையாக இரு, இல்லை என்றால் உன் நிம்மதி இவர்களால் பறிக்கப்படும். உதவி செய்வது தவறல்ல, ஆனால் தகுதியற்றவர்களுக்கு செய்யும் உதவி உன்னை காயப்படுத்தும். உன் இதயத்தை சத்திரமாக மாற்றாதே. அங்கே தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே இடம் கொடு. வேண்டாம் என்று சொல்ல பழகு. யாரிடம் எவ்வளவு தூரம் பழக வேண்டும் என்ற எல்லையை நீ வகுக்காவிட்டால் உலகம் உன்னை மிதித்து விட்டு போகும். நன்றியற்றவர்களுக்கு உன் கண்ணீரை சிந்தாதே. அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் என்றால் உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய பாரம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அவர்களை மன்னித்து விடு, ஆனால் மீண்டும் அவர்களை உன் தலைமையில் தூக்கி வைத்து கொள்ளாதே. நினைவில் கொள், உலகம் கைவிட்டாலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த 3 வகை மனிதர்களை நீ இப்போது அடையாளம் கண்டிருப்பாய். இவர்களிடமிருந்து உன்னை நீயே விலக்கி கொண்டால் உன் வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறும். இத்தகைய மனிதர்களை சந்தித்த பிறகு உன் மனதை நீ எப்படி அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும்? பாபா உனக்கு சொல்லும் அந்த இறுதி மந்திரம் என்ன தெரியுமா? அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவில் நாம் பார்த்த அந்த 3 வகை மனிதர்களை பற்றி இப்போது உன் மனதில் ஒரு தெளிவு பிறந்திருக்கும். முகமுடி அணிந்தவர்கள், இவர்களிடம் உன் ரகசியத்தை கற்றுக்கொள். பொறாமை கொண்டவர்கள், இவர்களிடம் உன் வளர்ச்சியை குறித்து மௌனம் காத்துக்கொள். நன்றியற்றவர்கள், இவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரு எல்லை வகுத்துக்கொள். இந்த மனிதர்களை நீ சந்திப்பது உன் விதி, ஆனால் அவர்களுடன் ஏமாறாமல் இருப்பது உன் மதியுகம். இவர்களை நீ வெறுக்க வேண்டியது அவசியமில்லை. வெறுப்பு என்பது உனக்குள்ளே நீயே குடித்து கொள்ளும் விஷம். அவர்களை மன்னித்து விடு, ஆனால் அவர்களிடமிருந்து விலகி உன் பாதையில் நட. உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கலங்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே. கர்மா என்பது ஒரு சுழற்சி, அது யாரையும் விட்டு வைக்காது. நீ செய்த நன்மைகளுக்காக பலன் உன்னை தேடி வரும். உன்னுடைய உண்மையான அன்பிற்கு பாத்திரமானவர்களை நானே உன்னுடன் அனுப்புவேன். உன் நிழல் கூட இருட்டில் உன்னை விட்டு பிரியும், ஆனால் உன் சாய்பாபா ஒருபோதும் உன்னை பிரிய மாட்டேன். உன் பாரத்தை என்னிடம் விட்டுவிடு, நான் உன்னை காப்பேன். உன் வாழ்வில் நீ வசந்தம் வீசும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.